رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم ولله جنود السماوات والأرض وكان الله عليما حكيما ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم وكان ذلك عند الله فوزا عظيما ويعذب المنافقين والمنافقات والمشركين والمشركات الظانين بالله ظن السوء عليهم دائرة السوء وغضب الله عليهم ولعنهم وأعد لهم جهنم وساءت مصيرا ولله جنود السماوات والأرض وكان الله عزيزا حكيما. சூரத்துல் ஃபத்ஹுடைய மூன்றாவது ஆயத் வரைக்கும் நாம் சென்ற பாடத்தில் படித்தோம். இன்று நான்காவது ஆயத்திலிருந்து 7வது ஆயத் வரைக்கும் உள்ள விடயம். சூரா ஃபத்ஹுடைய முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாம் தரப்போகிறோம், தந்துவிட்டோம். உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காக முதலாவது, இரண்டாவது உங்கள் மீது நிஅமத்தை பூர்த்தியாக்குவதற்காக, மூன்றாவது நேரான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காக, நான்காவது தோல்வியே இல்லாத ஒரு வெற்றியை உங்களுக்கு உதவி செய்வதற்காக. இந்த 4 வாக்குறுதிகளோடு தான் இந்த சூரா ஃபத்ஹ் ஆரம்பித்தது. நீங்கள் முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாமியர்கள் கட்டிய கோட்டைகளுடைய வாசல்களை பார்த்தீங்கன்னா அந்த வாசல்களில் இந்த ஆயத் எழுதப்பட்டிருக்கும். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற வாசகம் கோட்டைகளில், முக்கியமாக ஸ்பெயினுடைய கோட்டைகளில் இவைகள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்றால் என்ன? ஏனென்றால் இதற்குள் அதிகமான மூடல்கள் இருக்கிறது. இதை தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறு என்று சொல்வதைப் போல ஒவ்வொன்றாக அதனுடைய விடயத்தை படித்தால்தான் ஹுதைபியா என்றால் என்ன என்ற தெளிவுக்கு வரும். ஏனென்றால் பல கிதாபுகளில் உள்ளதைத்தான் சேர்த்துதான் இதை எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவுண்டை அல்லாஹ் காட்டினார். இந்த ஹுதைபியாவுடைய ஆரம்பமே நபியுடைய கனவு தான். ஏனென்றால் நபிமார்களுடைய கனவுகள் உண்மை. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள்,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதை போன்று அதை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கனவு காண்பார்கள். சுபஹ் தொழுதற்கு பிறகு நபி அவர்கள் தன்னுடைய கனவுகளை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் கனவு கண்டார்கள், சஹாபாக்களோடு காபத்துல்லாவுக்குள் நுழைந்து காபாவை துறப்பதை போன்றும் காபத்துல்லாவை தவாஃப் செய்வதை போன்றும் அதில் சிலர் தலைமுடியை வலிப்பதை போன்றும் சிலர் கட்டையாக வெட்டுவதை போன்றும் கனவு கண்டார்கள். இந்த கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொன்னார்கள். நான் இவ்வாறு ஒரு கனவு கண்டேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அப்படின்னா தயாராகுவோம். ஏனென்றால் அவங்களுடைய சொந்த ஊர் மக்கா. மக்காவை விட்டு வந்து கிட்டத்தட்ட 6 வருடமாகிவிட்டது. 6 வருடமாக மக்காவுக்குள் போக கிடைக்கவில்லை யாருக்கும். இதை சொன்னதோடு சஹாபாக்களுக்கு பெரும் சந்தோஷம். இப்ப சஹாபாக்கள் தயாராகிட்டார். சஹாபாக்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் தயாராகும்படி சொன்னார்கள் மதீனாவிலே. ஆனால் 1400 பேர் தான் தயாரானார்கள். குறைவான ஈமானுடைய கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அராபுகள் எல்லாம் நபி அவர்களோடு போவதற்கு பயந்து விட்டார்கள். ஏனென்றால் மக்காவுக்கு சென்றால் அடியோடு அழித்து விட்டார். மக்காவுடைய முஷ்ரிக்குகள் அப்படியே அடியோடு அழித்தால். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போகிறார்கள். கையில் ஆயுதம் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. ஆயுதம் இல்லாத பொழுது முஸ்லீம்களை கொலை செய்வது இலேசு. அதனால் 1400 பேரை தவிர வேறு யாரும் செல்லவில்லை. மற்ற எல்லோருமே மதீனாவில் இருந்த மதீனாவை சுற்றி இருந்த அராபுகள் எல்லாம் அப்படியே நின்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதம், ஏனென்றால் நபி அவர்கள் வாழ்க்கையில் 4 உம்ரா செய்திருக்கிறார்கள். 4 உம்ராவில் 4மே நபி அவர்கள் துல்காதாவிலே தான் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் உம்ரா தான் இது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு சென்ற உம்ரா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. இரண்டாவது உம்ரா ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, இதே துல்காதா மாதம். மூன்றாவது உம்ரா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஜிர்ரானா என்ற இடம் இருக்கிறது, தாயிஃபுக்கு பக்கத்திலே மக்காவுக்கு கிட்டே ஜிர்ரானா என்ற இடத்தின் ஒரு உம்ரா. 4வது உம்ரா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜோடு செய்த உம்ரா. வாழ்க்கையில் நபி அவர்கள் 4 உம்ராக்கள் தான் செய்திருக்கிறார்கள். அந்த 4 உம்ராக்களுடைய காலமும் துல்காதா மாதம் தான் அமைந்திருந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதம் இந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு திங்கட்கிழமை தான் நபி அவர்கள் மதீனாவை விட்டு வெளியாகிறார்கள். வெளியாகும் பொழுது நபி அவர்கள், எப்பொழுது நபியுடைய பழக்கம், மதீனாவை விட்டு வெளியாகும் பொழுது மதீனாவுக்கு ஒரு அமீரை வைப்பார்கள், மதீனாவுக்கு ஒரு தலைவரை வைப்பார்கள். வளமையாக நபி அவர்கள் வைப்பது யார் என்றால் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் வைப்பார்கள். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், அவர்தான் அதான் சொல்லக்கூடியவர். அல்லது நபி அவர்கள் இந்த இடத்திலே நுமைலா அல்லைசி, நுமைலா புதிய ஒரு சஹாபியுடைய பேர், நுமைலாவை மக்கா மதீனாவுக்கு பொறுப்பாக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக என்ன செய்வார்கள் என்றால் மனைவிமார்களுக்கு மத்தியில் துண்டு குலுக்குவார்கள், யாரை கூட்டி செல்வது. பனு முஸ்தலக்குடைய யுத்தத்துக்கு நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய துண்டு விழுந்தது, அவர்களை அழைத்து சென்றார்கள். இந்த ஹுதைபியாவுக்கு செல்லும் பொழுது, உம்ராவுக்கு செல்லும் பொழுது துண்டு போட்டால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் வந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், மதீனாவிலிருந்து துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு வருகிறார்கள்.
மதீனாவுடைய போர்டர் துல் ஹுலைஃபா தான். துல் ஹுலைஃபாவிலே எல்லோரும் இஹ்ராம் கட்டிக்கொண்டு 1400 பேரும் இஹ்ராம் கட்டிக்கொண்டு தங்களுடைய குர்பான் கொடுக்கக்கூடிய ஒட்டகங்கள் அந்த காலத்திலே எடுத்து செல்வார்கள். என்றால் பிரயாணம் தானே, பாதையால் பிரயாணம் தான் உம்ராவுக்கு. அப்ப ஒட்டகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களோடு என்ன செய்கிறார்கள், மக்காவை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். இந்த பிரயாணம் கிட்டத்தட்ட 2 மாதம், துல்காதா துல்ஹிஜ்ஜா. நபியுடைய சீராவிலே, நபியுடைய வாழ்க்கையிலே இந்த 2 மாதம் கிட்டத்தட்ட பிரயாணத்துடைய வரலாறைத்தான் 1 மணித்தியாலத்துக்குள் படிக்க போகிறோம். 2 மாதத்துடைய பிரயாணத்தை தான் சுருக்கி 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 1 மணித்தியாலத்துக்குள் எந்த அளவு நபியுடைய ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது மதீனாவிலிருந்து வெளியிறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து மக்காவுக்கிட்ட வந்து விட்டார்கள். மக்காவுக்கிட்ட வந்த பொழுது மக்காவுக்கிட்ட உள்ள ஒரு இடம்தான் உஸ்ஃபான் என்ற இடம். இந்த வரலாற்று இடங்கள் எல்லாம் தெரிந்தால்தான் ஒருவருக்கு வரலாறு விளங்கும். முதலாவது வரலாறு விளங்குவதற்கு இந்த வரலாற்று துல் ஹுலைஃபா என்ற இடம், அடுத்த உஸ்ஃபான், மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையே, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே உள்ள இடங்கள் தான் இது. உஸ்ஃபான் என்ற இடத்திலே வைத்து நபி அவர்கள் என்ன செய்தார்கள், மக்காவுக்குள் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். போய் பார்த்துட்டு வாங்க என்ன நிலவரம். அப்ப பார்த்துட்டு வந்தவர் உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ், கஅப் இப்னு லுவை எல்லாருமே நிற்கிறாங்க, நீங்க வார செய்தி கேள்விப்பட்டுச்சு. என்ன ஏறினத்தோட அன்றைக்கு மதீனாவிலிருந்து பஸ்ல ஏறினீங்கண்டா மக்காவுக்கு 6 மணித்தியாலத்தில் போய் சேர்ந்துடலாம். அன்றைக்கு கார்ல ஏறினீங்கன்னா 3 மணித்தியாலம். ஆனா அந்த காலத்துல கிட்டத்தட்ட 8 நாள் பிரயாணம். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு எத்தனை நாள் பிரயாணம்? 8 நாள் பிரயாணம் போகும். நபி அவர்கள் தங்கி தங்கிய ஒட்டகம் தானே, பட 1400 பேர். அப்போ அதுக்கடையில செய்தி போயிட்டு மக்கா. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கண்டா, அப்படியே மக்காவை சுத்தி நபி அவர்களை உள்ள நுழைய விடாம அவங்களோட குட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நித்தாட்டி வச்சுட்டாங்க. யாரும் உள்ளுக்கு வர இயலாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறது சஹாபாக்களோட. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற அவர் தான், யா ரசூலல்லாஹ், நாங்க யுத்தத்துக்கு வரலையே, நாங்க வந்து உம்ராக்கு தான் இஹ்ராம் கட்டி இருக்கிறோம், அதனால வழியை விட்டா உம்ரா செய்வோம், அப்படி தடுத்தாங்கன்னா நாங்க யுத்தம் செய்வோம். சரி, இந்த சமயம் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கிட்ட கிட்ட வாராங்க மக்கா கிட்ட. இன்னும் ஹுதைபியாக்கு வரல. ஹுதைபியா என்கிறது இன்றைக்கு பழைய ரோட், மக்கா மதீனா பழைய ரோட்ல போர்டர் தான் ஹுதைபியா. ஹுதைபியாக்கு இன்னும் வரல. இந்த நேரம் ஸீ துவா என்ற இடம் ஒன்று இருக்குது மக்காவுல. மக்காவுல ஜர்வல் என்ற மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஸீ துவா. கடைசியாக மௌத்தாகிய மன்னர் அப்துல்லா என்ன செஞ்சாரு, ஸீ துவா வரைக்கும் கிட்டத்தட்ட ஹரம விஸ்தரிச்சு விட்டார். ஸீ துவா என்ற இடத்துல குறைஷிகள் உட்கார்ந்து மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறது. இப்ப இதுல 200 குதிரை வீரர்களை தயார் செய்யறாங்க ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில. அப்ப ஹாலித் பின் வலீத் இஸ்லாத்தை தழுவி இருக்கல்ல, இவருடைய தலைமையில ரெடி ஆக்குறாங்க. என்ன செய்யணும்டா, இந்த மக்கா ரோட்ல வார இடம் ஒன்றைக்குது, குராவுல் கமீம் என்ற இடம். குராவுல் கமீம் என்ற இடம், இந்த வரலாற்று இடங்களை போய் பார்க்கணும், இதெல்லாம் எழுதி வச்சு படிக்கணும். இப்ப நீங்க வரலாறு படித்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, கொப்பியும் பேருடன் தெரிவாங்க எல்லா இடத்துலையுமே. அந்த இடத்துல போய் நின்று எழுதுவாங்க, இது குராவுல் கமீம், இது ஸீ துவா, இன்ன டேட்டில் நான் இந்த இடத்தில் நின்றேன், போனேன், சந்தித்தேன், வரலாற்று எழுதுறோம் அப்படித்தான். அப்ப குராவுல் கமீம் என்ற ரோட்ல என்ன செஞ்சாங்கண்டா 200 குதிரை வீரர்களோட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையில தயார் செஞ்சிட்டாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கேள்விப்பட்டுட்டு ஹாலித் பின் வலீத் குராவுல் கமீம்ல நிற்கிறார். அதுதான் மக்காவுக்கு போற ரூட். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் அந்த இடத்துல லுஹர் தொழுகிறாங்க. லுஹருடைய நேரம் ஆயிடுச்சு. இப்ப ஹாலித் பின் வலீத் ஆக்களோட பேசிக்கொள்றார் என்னண்டா, அசர் தொழுவாங்க தானே, அப்ப ருக்கு சுஜூத் செய்வாங்க தானே, அந்த நேரம் போய் எல்லாரையும் தாக்கிடுவோம் அப்படின்னு பேசிக்கொள்றாங்க. அசருடைய நேரம் ஆகும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சார், சலாத்துல் ஹவுஃப், பயத்தின் பொழுது தொழ வேண்டிய தொழுகை தொழுங்க அப்படின்னா எல்லாரும் ஒரேடியா தொழ மாட்டாங்க. ஒரு கூட்டம் தொழணும், ஒரு கூட்டம் விரோதிகளை பார்த்துட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட சலாத்துல் ஹவுஃபுடைய முறை வேற. இப்ப ஹாலித் பின் வலீதுக்கு பெரிய ஏமாற்றமா போயிட்டு, என்னடா இது, அசருக்கு தாக்குவோம் என்று பார்த்துட்டு இருந்தோம், அசருக்கு இடையில ரசூலுல்லாஹ் தொழுகையை மாத்திக்கிட்டாங்களே. சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அசரை தொழுதுட்டு இப்ப ரோட்டை மாத்துறாங்க. எப்படி ரோட்டை மாத்துறாங்கண்டா, எந்த ரோட்டால வரணுமெண்டா, மதீனா வந்தா தன்ஈம் இருக்குது, மஸ்ஜித் ஆயிஷான் இருக்கு, ஆயிஷா பள்ளிமாங்களே, அந்த ரோட்டால தான் வரணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையை மாத்தி வந்தாங்க. எந்த பாதையால, சனியத்துல் மிரார் என்ற ஒரு பாதை இருக்குது. சனியத்துல் மிரார். இப்ப 3 இடம் சொல்லிட்டேன் நான். உஸ்ஃபான் சொல்லிட்டேன், குராவுல் கமீம், சனியத்துல் மிரார், தன்ஈம் 4வது இடம். தன்ஈம் என்ற ரோட்டால வராம நபி அவங்க சனியத்துல் மிரார் என்ற ரோட்டால வராங்க. இப்ப ஹாலித் பின் வலீத் எதிர்பார்த்துட்டு இருந்தது முஸ்லீம்கள் எந்த ரோட்ல, தன்ஈம்ல. ஏன்னா அதுதான் வளமையான ரோட். சனியத்துல் மிரார் வந்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செஞ்சு வந்திருந்தாங்க கஸ்வா என்ற ஒட்டகத்தில். எந்த ஒட்டம்? நபியுடைய விசேடமான ஒட்டம் கஸ்வா தான். இந்த கஸ்வான்ற ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு சனியத்துல் மிரார் என்ற இடத்துல அப்படியே கீழே உட்கார்ந்துச்சு, எழும்புது இல்லை. நபி அவங்க எல்லாரும் ஹல் ஹல்லம்பாங்க. ஒட்டகத்தை எழுப்பாட்டுறது ஹல் ஹல்லன்னு தான் சொல்றது. ஒட்டகத்தை எழுப்பாட்டுறாங்க, ஒட்டகம் எழும்புது இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, ஹலாத்தில் கஸ்வா, இந்த ஒட்டகத்துக்கு என்ன மூர்க்கம் பிடிச்சிட்டா, என்ன பிடிச்சிட்டு, எழும்புது இல்லையே. ஆனா இதோடைய பழக்கம் இல்லை. நபி அவங்க சொமாதா கலஹா பிஹுல். நபி அவங்க சொன்னாங்க, யானை படையை நிறுத்தி அல்லாஹ் நிறுத்திட்டான். யானை படையை நிறுத்தி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், வலாக்கின் ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல் அப்படின்ட்டு நபி அவங்க சொன்னாங்க. சரி, ஒரு விடயத்துக்கு வாரேன். இந்த குறைஷிகள் அல்லாஹுடைய கண்ணியம் சம்பந்தமான எதை கேட்டாலும் நான் விட்டு கொடுப்பேன்டாங்க. ஒரு வார்த்தை, எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், நீங்க எதை கேளுங்க நான் விட்டுத்தார் அப்படின்ட்டு சொன்னதோட ஒட்டகத்தை எழுப்பாட்டினா ஒட்டகம் பாஞ்சு போயிடுச்சு. அப்படியே போய் ஒட்டகம் என்ன செய்தது, ஹுதைபியா என்ற இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு போய், ஹுதைபியா என்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு. இப்ப ஹுதைபியா என்ற இடத்துல போனதோட சஹாபாக்கெல்லாம் ஹுதைபியா என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் ஹுதைபியா ஹுதைபியான்னு பிரபலியம் இது. ஒவ்வொரு இடமாக வந்து ஹுதைபியாவுக்கு வந்ததோட இந்த இடத்துல சஹாபாக்கள் 1400 பேரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஹவுல் போல தண்ணி தடாகம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, தண்ணி இல்லை, அப்படியே வலிச்சு எடுத்துட்டாங்க தண்ணி. 1400 பேருக்கு தண்ணி வேணுமே, ஏண்டா சூடு காலம் இது, இது சூடு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டாங்க, தண்ணி இல்லையா ரசூலல்லாஹ். நபி அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அம்பில் இருந்து ஒரு அம்பை எடுத்து அதுல குத்த சொன்னாங்க. குத்தினதோட தண்ணி வர ஆரம்பித்து எல்லாருமே 1400 பேரும் அந்த இடத்துல தண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது இப்ப தூதர்கள் வாராங்க, நபியோட பேச்சுவார்த்தை நட. என்ன செய்யறது, இப்ப உள்ளுக்கு போக விட மாட்டேன்ட்டாங்க. ஹுதைபியால நிக்கிறான். ஹுதைபியா எல்லாருக்கும் தெரியும், போனா நீங்க பார்க்கலாம். ஹுதைபியாட பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது, ஹுதைபியாட பள்ளி இருக்குது, பழைய பள்ளி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஹுதைபியா பார்க்கலாம்.
இந்த ஹுதைபியா என்ற இடத்துல இருக்கும் பொழுது இப்ப தூதர்கள் வாராங்க ரசூலுல்லாவோட பேச்சுவார்த்தை நடத்துறது. இதுல முதல் தூதராக வாரார் புதைல் பின் வரகா, காஃபிர், முஸ்லிம் அல்ல இவர். இவர் வாரார். இவர் ரசூலுல்லாவோட கொஞ்சம் இரக்கமான ஆள். இது கட்டாயம் தலைவர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஹுதைபியா தலைவர்கள் இருக்கிறாங்களே, மற்றவர்களோட ஒப்பந்தம் பேசுறதுக்கு போறோமே, கதிரையில உட்கார்றோமே, ஹுதைபியா தலையெறிக்கும், அப்பதான் எல்லாமே விளங்கும். இப்ப புதைல் பின் வரக்கா வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், இப்படித்தான் காபு பின் லுவை எல்லாருமே நிக்கிறாங்க, உங்களை விடமாட்டேன்னு சொல்றாங்க மக்கா உள்ளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யுத்தத்துக்கு வரலையே. ஒரு பதில் தான் சொன்னாங்க, உங்களோட யுத்தம் செய்ய வரலையே, நாங்க வந்தது உம்ரா செய்யறதுக்கு, விட்டா உம்ராவை செய்வோம். சரி, அப்படித்தான் யுத்தம் செய்யணும் அப்படின்டா நாங்க யுத்தம் செய்வோம். எந்த அளவுக்குண்டா என் தலை பறக்கிற வரைக்கும் யுத்தம் செய்வேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், என் தலை உடம்ப விட்டு கலருமே அது வரைக்கும் யுத்தம் செய்வேன், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநாட்டப்படும். புதைல் பின் வரக்கா சொன்னார், நான் போய் குறைஷியல்ட்டு இதை சொல்றேன், நான் உங்களோட செய்தியை நான் சொல்றேன் அப்படின்ட்டு செய்தியை சொல்றார். சொன்னதோட அவங்களோட மஜ்லிஸ் சேர்ந்திருக்குது அங்க மக்கால. அதுக்கு இன்னொரு ஆள் இருந்தார், மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ் என்பவர். இவர் மோசடிக்காரன். இவர் மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ் சொன்னார், நான் போய் பேசிட்டு வரணும். ரெண்டாவது ஆள் வாரார். முதல் ஆள் வந்து போயிட்டார், புதைல் பின் வரக்கா. ரெண்டாவது ஆள் வாரார். யார் வாரார்? மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ் வாரார். மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ கண்டதோட நபி அவங்க சொன்னாங்க, மோசடிக்காரன் வாரான், புதையிலோட பேசின மாதிரி தான் இவனோடையும் பேசும். அப்ப நபி அவங்க மிக்ரஸோட பேசினத்தோட மிக்ரஸும் போய் செய்தியை சொல்றாரு, இப்படித்தான் அவங்க நிலைப்பாடு இதுதான். சரி, மூணாவது தூதர் வர போறார். மூணாவது தூதர் யாருன்னா ஹுலைஸ் பின் அல்கமா. ஹுலைஸ் பின் அல்கமா வாரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவன் வந்து ஒட்டகத்தை கண்ணியப்படுத்துறான். இவன் யார்? ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது வார தூதர்களிடம். அந்த தூதர்களை வச்சு அந்தந்த வேலையை செஞ்சிருவாங்க. சிலருக்கு என்ன, ஒவ்வொரு விருப்பமான சாமான்கள் இருக்கும், விலை கொள்ள வேண்டியதான் இது எல்லாத்தையும். ஹுலைஸ் பின் அல்கமாவை கண்டதோட சொன்னாங்க, இவர் ஒட்டகத்தெல்லாம் கண்ணியப்படுத்துறாள், ஆகவே எல்லாம் தல்பியா சொல்லுங்க, உம்ராக்கு ரெடி ஆகுன்னு. ஒட்டகமெல்லாம் ரெடி. தல்பியாவை கண்டதோட ஹுலைஸ் சொன்னாரு, சுப்ஹானல்லாஹ், இவங்களை தடுக்கிறதா? இவங்களை தடுக்கிறதா? தடுக்க இயலாது. உடனே வந்து சொன்னார், இப்படித்தான் அவங்க ரெடி ஆயிட்டாங்க வாரத்துக்கு, அவங்கள விடுவோம். மூணாவது தூதர். நாலாவது தூதர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. இவர் சொன்னார், என்ன விடு, நான் போய் வார். ஒவ்வொரு தூதரா வாராங்க பேசுறது ரசூலுல்லாஹ். இதான் முக்கியமான விடயம். உர்வத் இப்னு மஸ்ஊத் இவர் பிற்காலத்து இஸ்லாத்துக்கு வந்தார். இவர் தாயிஃப்ல வாழ்ந்தவர், ஸகஃபி கோத்திரத்தை சேர்ந்தவர். பிற்காலத்தில் அல்லாஹ் இவருக்கு இஸ்லாத்தை கொடுத்தார். இவர் இஸ்லாத்தை தழுவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் போய் என்ற கூட்டத்துக்கு இஸ்லாத்தை சொல்ல போறேன் என்றார் தாயிஃப்ல. நபி அவங்க சொன்னாங்க, அது மட்டும் செஞ்சிடாத, கொஞ்சம் சபராயிரி. இல்லையா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை சொல்ல போறேன். இவர் என்ன செஞ்சாரு, தாயிஃபுடைய அவருடைய வீட்டு கூரைக்கு மேலே ஏறி எல்லாரையும் கூப்பிட்டார், வாங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, உர்வத் இப்னு மஸ்ஊதுக்கு கல்லடிச்சு அவடத்தே ஆளுமௌத்தாக்கிட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, சாஹிபு யாசீன், யாசீன்ல இருக்கிறாரே ஹபீபுன் நஜ்ஜார், அவரை மாதிரித்தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்னாங்க. அவர் தான் இவர் தூதரா வாரார். எத்தனாவது தூதர் இவர்? நாலாவது தூதர் வாரார். வந்து நபியோட பேசிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தூதரோட பேசினாங்களே புதைல் பின் வரக்கா, அதே விடயத்தை இவற்றையும் சொல்றாங்க. சொன்னதோட இவர் உருவா கேட்டார், முஹம்மத், சரி உங்களோட சமூகத்தை நீங்க அடியோடு அழிக்க போறீங்களா யுத்தம் செஞ்சு? இத அரபிகள் கேள்விப்பட்டா எவ்வாறு இருக்கும்? வேற ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னாரு. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை சுத்தி இருக்காங்களே இவங்க யார் தெரியுமா? இப்ப ரசூலுல்லாஹ்க்கு திட்டத்தை என்ன
என்ன சொல்றார்? சைக்காலஜி நபியுடைய என்ன மூளையை கழுவ போறார் இவர். இவர் சொல்றார், உங்களை சுத்தி இருக்காங்களே இவங்க எல்லாம் அவுபாஷ், இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு விட்டு போட்டு ஓடிடுவாங்க. பக்கத்தில் நின்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துட்டு அவர் சொன்னாரு, ஒருவா ஓண்ட லாத்திர மர்மஸ்தானத்தை போய் சூப்புண்டார். அப்படி லாத்தண்டார் சொன்னதோட நாங்க ஓடுவோமா ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லாவோடு இருந்த அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் இதுக்கு பிறகு யாரும் வரையலாதப்பா. அல்லாஹ் அப்படி ஒரு சஹாபாக்கள் நபியோட உருவாக்கி வச்சிருந்தான். நாங்க ஓடுவோமா அப்படின்றதோட உருவத்து மசூத் கடர் யாரு இது எனக்கு இப்படி பேசினார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னா அபூபக்கர் அப்படின்றார். உருவத்து மசூத் சொன்னாரு, அபூபக்கர் நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காய் ஜாஹிலியத்தில், அது மட்டும் இல்லைண்டா உனக்கு தருவேன் பதில் என்றார். என்ன உதவி செஞ்சாங்கண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாஹிலியா காலத்திலிருந்தே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பழக்கம் உதவி செய்யுது. இவருடைய அதாவது ஒரு கொலை நடந்த விடயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு உதவி செஞ்சிருந்தாங்க. சில ஒட்டகங்களை கொடுத்து உதவி செஞ்சிருந்தாங்க. அதனால தான் அவர் சொன்னார், அபூபக்கர் நீங்க ஜாஹிலியத்தில் எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறீங்க, அந்த உதவி மட்டும் இல்லைன்னா நான் உனக்கு பதில் தருவேன் அப்படின்றார். சரி, அப்படியே பேசியிருக்கும் பொழுது அந்த காலத்தில் ஒரு பழக்கம் என்னண்டா, நானும் முன்னொத்தரும் பேசுறேன்னா தாடியை பிடிச்சி பேசுறது, முன்னுக்குள்ளாட தாடியை பிடிச்சி பேசுவாங்க. இறக்கத்தில் பேசுற முறை அது. அப்படியே தாடியை பிடிச்சி பேசி கொண்டிருக்கும் பொழுது நபிக்கு பக்கத்தில் இருந்தார் முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. யார் இருந்தாரு? அந்த சம்பவம் முடியக்குள்ளே 50 சஹாபாக்களோட பேர் வந்துடும், முக்கியமான ஆக்கள் எல்லாரும். முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு இவர் என்ன செஞ்சாரு? இவருக்கு ஆத்திரம், நீ நபியுடைய தாடியை பிடிக்கிறதா? அப்படியே கையில் இருந்த ஒரு ஈட்டியால விட்டாரு, கைக்கு ஒரு அடி, எடு கையை, ரசூலுல்லாஹ்வோட தாடியை பிடிக்கிறதா நீ அப்படின்னு விட்டத்தோட இவர் கேட்டார், உருவா கேட்டாரு, இவன் யாரு? இதான் முகீரத்து இப்னு ஷுஅபா. யாரு? முகீரத்து இப்னு ஷுஅபா அப்படின்றதோட குதர் மோசடிக்காரனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். உருவா பேச்சை மாத்தி, நீ செஞ்ச மோசடிக்கு நாங்க பட்ட கஷ்டம் அப்படின்றார். என்ன மோசடி? முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர முந்தி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் பேரோட ஒரு மன்னட்ட போறாங்க. அவர் கொடுத்த அந்த சதக்கா ஹதியாவை பிரிக்கும் பொழுது பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்கு இடையில. 10 பேர் போனாங்க. ராவ் தூங்கும் பொழுது முகீரா என்ன செஞ்சிட்டார்? முழு பேரையும் கொலை செஞ்சுட்டு அவ்வளோ பேர் சொத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இஸ்லாத்தை தழுவினத்தோட நபி அவங்க சொன்னாங்க, முகீரா இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் முகீரா, நீங்க செஞ்ச வேலைக்கு நீங்க தான் பொறுப்பு, மற்ற வேலைக்கு இருக்கு அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு வேற வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்டா. முகீரத்து இப்னு ஷுஅபாவுடைய வரலாறை படிச்சாலே ஒரு நாட்டை ஆளலாம். முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் பஸ்ராவுடைய யாப்பெழுதின இவர்தான். பஸ்ராவுடைய யாப்பெழுதின முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தான், தீவான் எழுதினவர். இப்ப முகீரத்து இப்னு ஷுஅபாக்கும் அவருக்கும் பிரச்சனை போயிட்டு. இப்ப உருவா என்ன செய்தார்? சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரா பார்க்கிறார். தூதரா வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தவர் தானே, அப்படியே ஒவ்வொருத்தரா அப்படியே பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பார்த்துட்டு அப்படியே போறார். அவங்களோட குறைஷிகள்கிட்ட போய் சொல்றார், நான் எத்தனையோ அரசர்கள்ட்ட தூதர்களா போயிருக்கிறேன், கைசர், கிஸ்ரா, நஜாஷி, ஆனா நான் வாழ்க்கையில கண்டதில்லை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி இருக்கிறவங்க நபியை கண்ணியப்படுத்துவதை போல நான் கண்டதில்லை வாழ்க்கையில அப்படின்ட்டு சொன்னாரு. முதல் விடயம், அவர் துப்பினா கூட பூமியில விழுதில்லையே, துப்பினா கூட ஒத்தனை கையில விழுது, அதையும் கையில் எடுத்து அப்படியே தேய்ச்சி கொள்றாங்களே முகத்துல மேல்ல, ஏதாவது ஒன்று அவர் ஏவினா உடனே செய்யறாங்க. ரெண்டாவது சொல்றார். மூணாவது, அவர் வுது எடுக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தேன், கீழே தண்ணி விழுது இல்லையே, அதை உடனே சஹாபா அவரோட தோழர்கள் எடுத்து மேலே தேய்ச்சி கொள்றாங்க. நாலாவது,
அவர் பேச ஆரம்பித்தா உடனே எல்லாரும் சத்தத்தை நிறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அஞ்சாவது, யாருமே கண்ணியத்தால் அவரை தலையை தூக்கி பார்க்கிறதே இல்லை. எப்படி கௌரவம் சஹாபாக்கள் கொடுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் வரணும் அன்போடு சேர்ந்த கௌரவம், பயத்தோட சேர்ந்த கௌரவம் அல்ல. இன்னைக்கு சிலரை பயத்துக்காக கண்ணியப்படுத்துற இடம் இருக்குது. பாப்பா வாரான் கண்ணியப்படுத்தாடினா செஞ்சிருவான். அதல்ல, இது இரக்கத்துல அன்புல கௌரவம். இது இவ்வளோ வேலை செய்யறண்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் போய் சொல்றார். இப்ப இந்த நேரம் தான் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எத்தனை தூதர் வந்துட்டாங்க? 4 தூதர் வந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும். சஹாபாக்கு நிலைமையும் பார்த்துட்டு போறாங்க. இவ்வாறு இருக்கும் பொழுது அதுக்குள்ள ரெடி ஆகிறாங்க. எத்தனை பேர்? 70 அல்லது 80 பேரை ராவ் ரெடி ஆக்கிட்டாங்க. அந்த தன்ஈம் என்ற இடம் இருக்குது, அந்த மலையாள வந்து முஸ்லீம்களை தாக்குறது. அதுக்கிடையில 70 பேர் வாராங்க ஆயுதத்தோட. வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த 1400 பேருக்கும் பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருந்தாங்க. யாரு? முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பின் சலமா. இவர் என்ன செஞ்சிட்டாரு? 70 பேரையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி கொண்டு வந்தா ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்தா ஒரு ரிவாயத்துல வருது, நபியோ அவங்க துவா செஞ்சதோட கண் பார்வை பெய்த்து அவங்க 70 பேர். அது போற நபி அவங்க திரும்ப துவா கேட்டாங்க, கண் பார்வை வந்துட்டு தஃப்சீர் அந்த ஆயத்தில் அது வரும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு வந்தாங்க, என்ன செய்யறது? சரி, நாங்க ஒரு தூதர் அனுப்புவோம். அவங்க தான் 4 தூதர் அனுப்பிட்டாங்களே பேச்சுவார்த்தை, நாங்க ஒரு தூதர் அனுப்புவோம். யார் அனுப்புறது? நபி அவங்க உமரை கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு, நீங்க போய் வாங்க, பேசிட்டு வாங்க, நாங்க உம்ராக்கு தான் வந்திருக்கிறோம், வேறொன்றுக்கும் வரல. உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒத்தருமே இல்லை மக்காவில், நானும் கோவப்பட்டா சிக்கலாகும், இதுக்கு பொருத்தமானால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர் அனுப்புவோம். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு வந்து சாதுவானால் வெக்க சுபாவம் உள்ளவர், சாதுவானவர். நபி அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. உஸ்மான் போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹோட குடும்பம் அங்கே இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு போனதோட உஸ்மான் ரலியல்லாஹுடைய சகோதரருடைய மகன் அபான் பின் சயீத் என்ன செஞ்சாரு? உஸ்மான் ரலியல்லாஹு கண்டதோட வரவேற்று தன்னை குதிரையில ஏற்றிட்டு போறார். போய் பேச்சுவார்த்தை நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு பல்தஹ் என்ற இடத்தை அடைகிறாங்க. பேச்சுவார்த்தையின் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, உஸ்மான் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தவாஃப் உம்ராவை செஞ்சுட்டு போம், ரசூலுல்லாஹோட கதையை புறகி பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய விசுவாசி, செய்வாரா? இதுதான் இந்த இடத்துல கவனிக்கும். இன்றைக்கு விசுவாசிகள் இல்லையே, விசுவாசிகள் இல்லை. ஒரு ஊரை ஆள்றதுக்கும் ஒரு நாட்டை ஆள்றதுக்கும் சமூகத்தை ஆள்றதுக்கும் பார்த்தா கீழே உள்ளவன் தான் பெரிய முனாஃபிக், சேர்ந்திருக்கிறவன் தான் பெரிய அதனால தான் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது. இன்றைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறாங்க நிறுவனங்களே, நடத்தேலா முனாஃபிக் கூட. உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய விசுவாசி என்றா சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, அங்க உஸ்மான் காபாவை தவாப் செய்யறாருன்ட்டாங்க சிலர். நபியோங்க சொன்னாங்க, உஸ்மான் எத்தனை வருஷம் இருந்தாலும் நான் தவாப் செய்யாம அவர் தவாப் செய்யவே மாட்டார். எவ்வளோ நம்பிக்கை! உஸ்மான் ரலியல்லாஹு தவாப் செய்யவே இல்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது அடுத்த செய்தி வருது, உஸ்மானை கொலை செஞ்சிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனது தானே, உஸ்மானை கொலை செஞ்சிட்டாங்க என்ற செய்தி வருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதோட நபி அவங்க என்ன செஞ்சாங்க? 1400 பேரை கூப்பிட்டாங்க, வாங்க சஹாபாக்கள். 1400 பேர்ல ஒரு 50 பேர் பேர் தான் வரலாற்றில் இருக்குது, மற்றவங்களோட பேர் இல்லை. நான் கடைசி 50 பேர் பேரையும் சொல்றேன். இந்த 1400 பேர் நபியும் கூப்பிட்டாங்க, வாங்க பையா செய்யவா. இப்ப பைய தேவைப்படுது. என்னத்துக்கு பையாத்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டா நாங்க எல்லாரும் மௌத்தாவோம் இடத்துல. பையாத். ரெண்டாவது, இந்த இடத்தை விட்டு நாங்க இனி போறது இல்லை, பையத் நடக்குது. முதல் பையா செய்றார் யார்? சலமத் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? சஹாபாக்களுடைய காலத்துல நபி அவங்களுடைய ஒவ்வொரு சஹாபி கிட்ட ஒவ்வொரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. ஒன்றுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல குவாலிட்டி. வெண்டைக்கு அதைத்தான் ஊர்ல செய்யும். சலமத் பின் அக்வா யார் தெரியுமா?
இவரையும் குதிரையை ஓட விட்டா இவர் வென்றுவார். நீங்க கின்னஸ்ல எழுதணும் கொண்டு போய் இவர் ஓட்டத்தை. எப்படிப்பட்ட ஆக்கள்? சலமத்து பின் அக்வா, அபு சயீதுல் குத்ரி நல்ல ஆடு மேய்க்கிறாள், அபு கதாதா நல்ல வேட்டையாடுறாள், ஒரு வேட்டை மிருகத்தை கொடுத்தா இறைச்சி வரும், அபு கதாதா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அள்ளி எறிகிறாள், செலவழிக்கிறாள். ஒரு சபைக்கு இப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கும் எல்லார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வாராள், நிக்கேல ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கம் உள்ளவர். அந்த காலத்துல நபியுடைய சபையில் இருந்த ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அதை வச்சு தான் சமூகத்தை முன்னேற்றி கொண்டு போறது. எல்லாருமே பள்ளிகளுக்கு திக்கிரில் இருந்தா சமைக்கிறார், வேட்டையாடுறார், அவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். இப்ப சலமத்து பின் அக்வா சொல்றார், நான் நபியுடைய கையில 3 தடவை பைய செஞ்சேன். 3 தடவை, முதல் நடு கடைசி. நான் மௌத்தா ரெடி, நான் போறல அந்த இடத்துல. முதல் பையா செய்தவர் அபு சினான் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு. பையத்தெல்லாம் முடிச்சா நபி அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாரே, ஒரு கையெடுத்து மத்த இது உஸ்மானுடைய பையத்துன்னு ரசூலுல்லாஹ் பைய செஞ்சார். உஸ்மானுக்கும் ஒரு பையத்து ஒண்ணுமே. ஏன்னா பையத்துடைய சிறப்பு பின்னால விளங்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த பையத்துடைய ஆயத்து விளங்கும் பொழுது பையத் எவ்வளவு முக்கியத்துவம் என்றதை அதுல பார்ப்போம். நாங்க நபி அவங்க எந்தெந்த இடத்துல பையத் எடுத்தாங்க, ஏன் பையத் செய்யணும், பையத்து செஞ்சா என்ன செய்யணும் என்றெல்லாம் பின்னால பார்ப்போம். இந்த 1400 பேர்ல 1399 பேர் பைய செஞ்சார். எத்தனை பேர்? ஒரே ஒருவன் மெல்ல மறைஞ்சிக்கிட்டா, அதுக்குள்ளுக்கு ஒரு முனாஃபிக் இருந்தான். அதான் ஆச்சரியம். அதுக்கு பாருங்க எவ்வளவு நிகழ்வு நடக்குது, அவ்வளோ தூரம் போயிட்டார். அதுக்கு ஒரு முனாஃபிக், அவனுடைய பேர் தான் ஜத் இப்னு கைஸ். ஜத் இப்னு கைஸ். இவன் மெதுவா பைஅத் நடக்கும் பொழுது ஒட்டகத்துள்ளுக்கு மறைஞ்சி இருந்துட்டான். அவன் மூதேவி தான், எப்பயும் மூதேவி தான். இவன் பைய செய்யாத நஷ்டங்கள் பின்னால பாருங்க எவ்வளவு வந்து. சரி, பைய செஞ்சதோட அந்த பைய செஞ்ச இடம் என்னண்டா ஒரு இழந்த மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு எல்லாம் பைய செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மஅகல் பின் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இவர் தான் அந்த மரத்துடைய கிளையை உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தார் பைய செய்யறதுக்காக. பையத் முடிஞ்சதோட அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டான். என்ன ஆயத்? لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة. இந்த மரத்துக்கு கீழே பைஅத் செய்த அவ்வளோ பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டார். எவ்வளவு பாக்கியம்! அந்த ஒருவன் பாருங்க, அதான் அல்லாஹ் பாதுகாக்கும். நாங்கள் நசீபுள்ளவன் அறிக்கணும் எல்லா இடத்துலையும், நசீபுள்ளவங்களா முன்னுக்காகணும் எல்லா இடத்துலையும். பாருங்க, அந்த ஒரே ஒருவன் தப்பிக்கிட்டான் அந்த பையத் இல்லாம, அல்லாஹ் உடனே சொர்க்க சர்டிபிகேட் கொடுத்தேன். ரதி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிற சொர்க்கத்துல எங்களுக்கு. சொர்க்கத்துல இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாம் இருப்போம். எங்க இருப்போம்? சொர்க்கத்துல உண்டா நாம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். மையத்தை பத்த வைக்கிறது அங்க வச்சுதான் பார்க்கணுமே போய். அவன் எங்க இருப்பானோ, மையத்தை பத்த வைக்கிற எங்க இருப்பானோ தெரியாது, அவனையும் போய் பார்க்கணும், சொர்க்கத்துக்கு கொண்டு வரணுமே அவங்களை. அங்க சொர்க்கத்துல இன்பமா இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு நாளை கூப்பிடுவான், வாங்க எல்லாரும் சொர்க்கவாதி எல்லாரும் வாங்க. அல்லாஹ் சொல்லுவானாம், உங்களுக்கு இதுவரைக்கும் தராத ஒன்றை நான் தரப்போறேன், என்ன பொருந்தி கொண்டீங்களா? எல்லா சொர்க்கவாதிகளையும் சேர்ந்து சொல்லுவோமா, மாலனா லா நர்தா, யா அல்லாஹ் எப்படி பொருந்தாம இருக்கிறது, எப்படி பொருந்தாம. சொர்க்கத்துடைய மாளிகைக்கு தானே, சொர்க்க மாளிகைக்கு முன்னுக்கு சுமார் இந்த காஃபி ஷாப்னு சொல்லுவோமே, டென்ட் ஒன்று அடிச்சிருக்கும். எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஆக்கள் வந்தா உட்காரது ஒரு டென்ட் மாதிரி அடிச்சிருப்போம் தானே, சும்மா வந்தா உட்கார்ந்து டீயை பிளேன் டீயை குடிச்சு. இது மட்டும் 30 மைல். அது மாளிகையோட பேச்சு இல்லை. இது இந்த முன்னுக்கு உங்களோட பங்களாக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு பங்களா, எதாலயா? முத்தால. 30 மைல் பங்களா ஒரு முத்தால. துர்ரத்தின் முஜவ்வஃபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஒரு முத்த கொடைஞ்சி 30 மைல். அதுள்ளுக்கு ஒவ்வொரு ஓரத்துலயும் ஒவ்வொரு வைஃப். உங்களுக்கு இதெல்லாம் அனுபவிச்சு போட்டு பொருந்தல்லன்னு சொல்லிடுமா?
அனுபவிக்கிறேன் அல்லாஹ் கூப்பிடுவான், நீ வாங்க பொருத்தமா, ஏன் பொருந்தேல யா அல்லாஹ். அப்பதான் அல்லாஹ் சொல்லுவான், இப்ப இன்னொரு விடயத்தை உங்களுக்கு தரப்போறேன், நான் என்னுடைய பொருத்தத்தை தரப்போறேன், இதுக்கு பிறகு உங்களோட நான் கோவிக்கவே மாட்டேன். இது கடைசியா தாரன். உலகத்தில் நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க 10 வருஷம். 11ஆவது வருஷம் பார்த்தா கணவன் மனைவி வீட்டுக்கு இல்லை, என்ன கச்சால் சண்டை வந்துட்டு, கோவம் வந்துட்டு, மாப்பிள்ளை நீ தலா போயிட்டார். 10 வருஷம் வாழ்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் கடைசியா தார அந்த பொருத்தத்தை சஹாபாக்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டான்? ஹுதைபியால பைஅத்து ரித்வான் அல்லாஹ் கொடுத்துட்டான். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா. மரத்துக்கு கீழே பைஅத் செய்த அவ்வளோ பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இப்ப இந்த செய்தி மக்காவுக்கு போயிடுச்சு. ஓ பைஅத் நடந்துட்டு, இனி சஹாபாக்கள் பின்னுக்காக மாட்டாங்க. உடனே குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, 5வது தூதர் அனுப்புறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவோம். யாரு? அவர்தான் சுஹைல் பின் அம்ர். இவர் பின்னால் இஸ்லாத்தை தழுவினார். சுஹைல் பின் அம்ரு வாரார். இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்துறார். என்ன பேச்சுவார்த்தை? யா ரசூலல்லாஹ், ஒரு ஒப்பந்தம் எழுதுவோம். சரி, என்ன ஒப்பந்தம்? முதலாவது விடயம் ஹுதைபியா என்றால் இவ்வளவுதான், வேற விஷயம் இல்லை. இதுக்கு அங்கிட்டு இருந்தா சொல்லித்தாங்க, நானும் படிக்கும். முதலாவது விடயம் அவர் சொன்னார், இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்யல. எப்படி சோதனை? மக்காவிலிருந்து ஒரு 20-25 மைல் தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 500 சொச்சம் மைல் போயிட்டாங்க. முதல் விடயம் என்ன? நீங்க இந்த வருடம் உம்ரா செய்யல. அப்ப அடுத்த வருடம் வாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வாங்க. இது 6ஆம் ஆண்டு தானே. அடுத்த ஆண்டு வாங்க. அது 3 நாள் நிக்கலாம். எத்தனை நாள் நிக்கலாம்? ஆயுதங்களோட வர இயலாது. முதல் நிபந்தனை. சரி, ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில 10 ஆண்டுகள் யுத்த நிறுத்தம். இனி யுத்த நிறுத்தம், வரலாம் போகலாம் பழகலாம். சரி, மூணாவது, உங்களோட யாராவது நுழைய நினைச்சா கபீலாக்கள் தான் ஒவ்வொரு ஃபேமிலி நுழையலாம், எங்களோட சேர நினைச்சா சேரலாம். மூணாவது. நாலாவது, எங்கட அனுமதி இல்லாம யாராவது உங்கள்கிட்ட வந்தா அவங்கள திருப்பி அனுப்பிடும். உங்களோட சஹாபாக்கள் யாராவது எங்கள்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். 4 ஒப்பந்தம் தான். சரி, நபி அவங்க சொல்லிட்டாங்களே ஏற்கனவே, நீங்க எதை கேட்டாலும் தருவனண்டு. சரி, நாளை ஏற்றுக்கொள்றேன்ட்டாங்க. நாளையும் ஏற்றுக்கொள்றேன். முதலாவது என்ன? முதலாவது இந்த வருஷம் உம்ரா செய்யல, அடுத்த வருஷம் வாங்க. அது 3 நாள் தான் நிக்கலாம், ஆயுதத்தோட வரையலாம். சரி. ரெண்டாவது, 10 ஆண்டுகள் யுத்த நிறுத்தம். மூன்றாவது, உங்களோட யாராவது நுழைய சேர நினைச்சா சேரட்டும், எங்களோட சேர்றாக்கள் சேரட்டும். நாலாவது, எங்கட யாராவது எங்கட அனுமதி இல்லாம உங்கள்கிட்ட வந்தா ஆளை திருப்பி அனுப்பணும். உங்கட யாராவது எங்கள்கிட்ட வந்தா அவர் வரையலாது. சரி, இப்ப எழுதுறதுக்கு வந்தாச்சு ஒப்பந்தத்தை. எழுத்தாளர் யாரு? ஒப்பந்தத்தை எழுதுறார் ரசூல். அதுக்கு ஆள் வச்சிருந்தாங்க, அல்றது எல்லாம் மருமான். இவர் தான் எழுத்தாளர். ஒப்பந்தத்தை எழுதும் பொழுது ரசூலுல்லாவும் சுஹைலும் தான் எழுதுறாங்க. எழுதும் பொழுது என்ன நடக்குதுண்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதணும் கடிதம், ஒப்பந்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியாச்சு. சுஹைல் சொன்னார், இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்றார். அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. ரஹ்மான் ரஹீம் எல்லாம், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்லாம் எங்களுக்கு தெரியாது, எழுதுறண்டா எழுதுங்க. எவ்வாறு? பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரஹ்மான் ரஹீம் அவங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில், அல்லாஹ்ட பேர். நபி அவங்க சொன்னாங்க, அலி அப்படி எழுதுங்க. சரி. ரெண்டாவது, ஹாதா மா ஸாலஹ அலைஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்தது, முஹம்மதுர் ரசூலுல்லாவோடு செய்யும் ஒப்பந்தம் எழுதுங்க. சுஹைல் சொன்னாரு, நீங்க ரசூலுல்லாவா இருந்தா நாங்க தடுத்திருப்போமா? முதலாவது இந்த ரசூலுல்லா விட்டுங்க, முகம்மதுன்னு மட்டும்தான் எழுதுவோம். எவ்வளவு பொறுமை தேவை எல்லாருக்கும். இந்த ரசூலுல்லா எழுத இயலாது.
இப்போ நபி அவங்க அலி ரலியல்லாஹு அலி முஹம்மத் பின் அப்துல்லான்னு எழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வெட்டி போட்டு முஹம்மத் பின் அப்துல்லா ரசூலுல்லாஹ் வெட்டுங்க. அலி ரலியல்லாஹு சும்மா ஆள அவர் சொன்னார், அது நடக்காது யார் ரசூலுல்லாஹ்ன்றார். நான் அழிக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் அழிக்க மாட்டேன். பாருங்க அந்த கௌரவத்தை பாரு. நான் ரசூலுல்லாஹ் அழிக்க சொல்றாங்க, நான் அழிக்க மாட்டேன்ட்டாங்க அல் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அலி ஒரு நாள் அழிக்க மாட்டார். நபி சொன்னாங்க, அலி அந்த இடத்த என்னை காட்டி நான் அழிச்சு விடுறேன். ரசூலுல்லாஹ்க்கு அந்த இடத்த காட்டி நபியவங்க அழிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மற்றது எழுதினாங்க, அவ்வளவுதான். அதோட எழுதி முடிஞ்சதோட இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சுதான், எழுத்தெல்லாம் முடிஞ்சு. எழுதி கொண்டிருக்கும் பொழுது சுஹைல் வந்தாரே, எத்தனாவது தூதர்? 5வது தூதரா? இவர் மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு. எழுதிட்டு இருக்கும் பொழுது இப்ப அபு ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறது? எழுதி முடிக்கலையே இன்னும். சுஹைல் சொன்னாரு, அபு ஜந்தல தராட்டி ஒப்பந்தமே இல்லைன்ட்டார். முதல் அபு ஜந்தல தரோம். பாருங்க, எழுத வந்தவர மகனே இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அதே இடத்துல. என்ன செய்யறது? நபி அவங்க சொன்னாங்க, சரி இவரை மட்டும் என்னைக்காக விட்டுத்தாங்கன்றாங்க. என்னைக்காக இவரை மட்டும் விட்டுத்தாங்க. அவர் ஒரு புடியான்டார், ஏலாது அப்படின்ட்டு சுஹைல் அபூ ஜந்தலுடைய கன்னத்தில் அரைஞ்சுட்டார். மகண்ட கன்னத்தில் அரைஞ்சா இங்க உமர், அலி ரலியல்லாஹு, சஹாபாக்கள், முகைரா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்காக தான் சபர் அறிக்காங்க எல்லாரும். இப்போ அபூ ஜந்தல் சத்தமிட்டு முஸ்லீம்களே முஷ்ரிக்கீல்கிட்ட போகிறேனே அப்படின்ட்டு. அப்போ நபி அவங்க சொன்ன, அபூ ஜந்தல் பொறுமையாக இரு, அல்லாஹ் உங்களுக்கு வழியை துறப்பான். உமர் ரலியல்லாஹு பாஞ்சு போய் அபூ ஜந்தல்கிட்ட ரகசியம் கதைக்கார். உமர் ரலியல்லாஹு அபூ ஜந்தல்கிட்ட ரகசியம் கதைக்கார். ரகசியம் கதைச்சிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாரு, நான் நினைச்சேன் அபூ ஜந்தல் சுஹைல்ற தலையை வெட்டிருப்பாருண்டு, ஆனால் நடக்கல. அது இதைத்தான் போய் காய்ச்சார் காதில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் முடிஞ்சே, சஹாபாக்களுடைய கல்புல திருப்தி இல்லை. உள்ளுக்கு இவ்வளோ தூரம் வந்து போகலையே, இப்போ உம்ரா செய்யணும். இப்போ உம்ரா தடைப்பட்டு அப்படி தான் செய்யுது. இடையில ஜித்தா ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டோம், அதுக்கு அங்கிட்டு போகலாம், தலைமுடியை வலிச்சிட்டு அல்லாண்டு வர வேண்டியதான். நாங்கள் உம்ரா எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி முடிஞ்சதோட சொன்னாங்க, சஹாபாக்கள் எழும்புங்க, எல்லாரும் எழும்பி உங்களோட குர்பானை கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அவ்வளோ சஹாபாக்கள் ஒருத்தர் எழும்பல், ஆத்திரம். இப்போ யாரும் எழும்பாத பார்த்துட்டு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே கவலையில் கூடாரத்துள்ளு போகிறாங்க. மனைவி இருக்கிற உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கூடாரத்துள்ளுக்கு போய் உம்மு சலமா ரலியல்லாஹு விஷயத்தை சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்தையும் கேட்டு போட்டு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு மஷூரா சொல்லவா? சொன்னாங்க, நீங்க முதல் தலைமுடிய வலிங்க, நீங்க முதல் உங்களோட குர்பான் ஒட்டகத்தை குர்பான் கொடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. பெண் புத்தி பின் புத்தியா எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடங்கள்ல மஷூரா எடுக்கும். உம்மு சலமா ரலியல்லாஹுடைய மஷூரா தான் இந்த இடத்துல என்ன பிரதிபலிச்சிச்சு. அப்போ நபி அவங்க இந்த மஷூராவை கேட்டுட்டு உடனே போய் என்ன செஞ்சாங்க, தலைமுடிய வலிக்கிற சஹாபியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நபி அவங்க தன்னுடைய தலைமுடியை வலிச்சாங்க. தலைமுடியை வலிச்சு தன்னுடைய ஒட்டகத்தை நபி அவங்க குர்பான் கொடுத்தாங்க. தலைமுடியை வலிச்சு குர்பான் கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு விடயம் விடுபட்டு என்னண்டா, இது ஒப்பந்தம் எழுதினாங்களே, இதில் சாட்சி வரணுமே, சாட்சி போடணும். முஸ்லீம்களுடைய தரப்புல சாட்சி யாருண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் அவுஃப், அப்துல்லா பின் சுஹைல், சஅத் இப்னு அபி வக்காஸ், மஹ்மூத் பின் மஸ்லமா, அலி இப்னு அபி தாலிப். காஃபிர்களுடைய தரப்புல மிக்ரஸ் பின் ஹஃப்ஸ். அவ்வளோதான் சாட்சிகள். இப்போ சாட்சி எல்லாம் முடிஞ்சு எழுதி முடிஞ்சதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல தலைமுடியை வலிக்கணும். இதே போல் சஹாபாக்கள் யாரும் முன்னுக்கு வரல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மஷூராவை கேட்டு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, தலைமுடியை வலிச்சாங்க.
நபியுடைய தலைமுடிய வலித்தவர் ஹெராஷ் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தான் முடிய வலிச்சுட்டார். நபியுடைய ஒட்டகத்தை கொடுத்ததோட உடனே சஹாபாக்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகம், 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு, இதெல்லாம் குர்பான் கொடுத்தாங்க. அதோட எல்லாரும் உம்ராவும் முடிவடையுது. உம்ராவை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே திரும்புகிறாங்க மக்காக்கு, மதீனாக்கு. போயலாதே உள்ளுக்கு மதீனாக்கு திரும்பும் பொழுது உமர் ரலியல்லாஹுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. என்னடா செய்யறது, இவ்வளோ தூரம் வந்தும் ஒன்றும் கிடைக்கலையே. இவர் என்ன செஞ்சாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வாரார். வந்து யா ரசூலல்லாஹ் கேட்டார், அலஸ்னா அல் ஹக் ஃபஹும் அல் பாத்தில், நாங்கள் உண்மையில தானே இருக்கிறோம், அவங்க பொய்லான இருக்கிறாங்க. நபி அவங்க பலா ஆமண்டாங்க. அலைஸ கத்லானா ஃபில் ஜன்னா வ கத்லாஹும் ஃபின் நார், யா ரசூலல்லாஹ் எங்கடவங்க ஷஹீதாக்கப்பட்ட சொர்க்கம் போவாங்க, அவங்க கொல்லப்பட்ட நரகம் தானே போவாங்க. நபி அதுக்கும் பலா ஓமண்டாங்க. மூணாவது கேள்வி கேட்டார், ஃபஃபீம நுஅத்தில் தனியத ஃபீ தீனினா, அப்படின்டா யா ரசூலல்லாஹ் ஏன் இந்த மார்க்கத்தில் கேவலத்தை நாங்கள் எடுக்கணும். எல்லாம் முடிஞ்சு வரக்கொள்ள இப்ப நபி அவங்க சொன்னாங்க, எபல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், ஒரு நாளும் என்ன அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இப்ப கேட்டார் உமர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் நீங்க தானே சொன்னீங்க கனவு ஒன்று கண்டேன், தவாஃப் செய்கிறோம், அப்படித்தானே கூட்டிட்டு வந்தீங்க. நபி அவங்க நான் தான் சொன்னேன். நபி அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேனா இந்த வருடம் என்று சொல்லலையே. ஒரு கேள்விதான் கேட்டாங்க, இந்த வருடம்னு சொன்னா கனவு கண்டு சொன்னேன், நான் போய் பார்ப்போம், முயற்சி செய்வோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை வருவீங்க, தவாஃப் செய்வீங்க. உமர் ரலியல்லாஹுக்கு ஆத்திரம் வந்தால் தாங்கல. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து ஒழுங்கான பதில் கிடைக்கல. போறார் உமர் யார்ட்ட, அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹுவே அதே கேள்வியை கேட்டார். ரசூலுல்லாஹ் கிட்ட அதே கேள்வி, நாங்கள் உண்மையில இருக்கிறோம், நாங்கள் எங்களில் ஷஹீதாக்கப்பட்ட சொர்க்கம் தானே, அப்போ ஏன் கேவலத்தை எடுக்கணும் மார்க்கத்தில். அபூபக்கர் ரலியல்லாஹு அதே பதிலை சொன்னாங்க. பதிலை சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு வார்த்தை, உமர் ஃபஸ்தம்சிக் பிகரஸிஹி ஹத்தா தமூத், மௌத்தாகும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை பற்றி பிடிச்சிக்கோண்டார். என்ன நடந்தாலும் அவரை பிடிச்சிக்க. ஃபவல்லாஹி இன்னஹு லஅலல் ஹக்க, அவர் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறார். எவ்வளோ உறுதி அபூபக்கர் ரலியல்லாஹு, எவ்வளோ உறுதியா இருக்கும் ஈமான்ல. இந்த நேரம் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் இந்த சூராவை இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற சூராவை அல்லாஹ் இறக்கினது இந்த நேரம்தான். அப்பதான் உமர் ரலியல்லாஹுடைய கல்பு குளிர்ந்தது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பின்னால் எவ்வளோ கவலைப்பட்டேன் என்றா, இவ்வாறு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுவோட பேசினதுக்காக நான் எவ்வளோ சதக்கா, எவ்வளோ நோன்பு, எவ்வளோ அடிமை உரிமை விட்டேன், நான் பேசினது பிழையாயிட்டே, நான் பேசினது தவறாயிட்டே அப்படின்ட்டு எவ்வளோ அமல்களை நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு மதீனாவை நோக்கி புறப்படுறாங்க. இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. புறப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. இப்பதான் ஒவ்வொரு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுண்டா, அங்கிருந்து ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவுறார். இஸ்லாத்தை தழுவி அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்கனவே அபு ஜந்தல் அங்க இருக்கிறார். அபு பசீர் இஸ்லாத்துக்கு வாரார். வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டார். காஃபிர்கள் அனுப்பிட்டாங்க, ஆளை தாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பி விட்டாங்க. அவர் ஒத்தனை கொலை செஞ்சுட்டு அவர் வந்துட்டார் திரும்ப. ரசூலுல்லாஹ் சொன்னா திருப்பி அனுப்பி ஆகுவேன். அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, மெதுவா போய் கடல் ஓரத்தில் போய் இருந்துட்டார். அவரோட எல்லாருமே போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த 2 வருடம், அதாவது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, இந்த 2 வருடத்துக்குள்ள எந்த யுத்தமும் இல்லை. ஆனா 1400 இருந்த சஹாபாக்களுடைய தொகை 10,000 மாறிச்சு.
ஏன் மாறிச்செண்டா சஹாபாக்கள் அவங்களோட பழகி சஹாபாக்களுடைய அஹ்லாக்க பார்த்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதால தான் இஸ்லாம் வாளால வளர்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் குணத்தால வாழ்க்கை. பத்ர்ல கலந்து கொண்டவங்களோட தொகை எத்தனை? 313. உஹதில் எத்தனை? 1000. இதில் எத்தனை? 1400. ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 6 வரைக்கும் 1400 தான். ஹிஜ்ரி 8 மக்காவுடைய வெற்றியின் பொழுது 10,000 ஆயிற்று. 2 வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 8000 பேர் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அதுதான் வெற்றி. அதான் அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அடுத்தது மிக முக்கியமான விடயம் என்னண்டா, மக்காவில் இருந்த பெரும் 3 தலைவர்கள் இஸ்லாத்தை தழுவினார். யார்? ஒன்று ஹாலித் பின் வலீத் கொல்றதுக்கு வந்தாரே, 2வது அம்ர் இப்னு ஆஸ், உஸ்மான் பின் தல்ஹா. நபி அவங்க சொன்னாங்க மக்காவுடைய ஈரக்கொலையெல்லாம் வந்துட்டுண்டாங்க. மக்காவுடைய ஈரக்கொலைகள் எல்லாம் இங்க வந்துட்டுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மக்காவுடைய வெற்றி, அதாவது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அல்லாஹ் வெற்றியாக்கி கொடுத்தார். இப்ப நாங்க இதுல கலந்து கொண்ட சில சஹாபாக்களை பார்ப்போம். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அடுத்து முக்கியமானவங்க, அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவங்கள. உமர் ரலியல்லாஹு கலந்து கொண்டாங்க. சம்பவத்தில் வருது அவங்களோட பேர். உஸ்மான் ரலியல்லாஹு தூதரா போனாங்க, கலந்து கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு எழுத்தாளர். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு கலந்து கொண்டார். உம்மு சலமா அந்த மஷூரா கொடுத்தவங்க. சஹல் இப்னு ஹனீஃப், சலமத் இப்னு அக்வா, நபியுடைய கையில பைய செஞ்சாங்களே சலமத் இப்னு அக்வா, ஜாபிர் பின் அப்துல்லா, அபு கதாதா கலந்து கொண்ட. அபு கதாதா இந்த ஹுதைபியால போகும் பொழுது ஒரு காட்டு கழுதை ஒன்றை வேட்டையாடி கொடுத்தாங்க, அவங்க தான் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு. இதே போல அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு மகன் கலந்து கொண்டார், வாப்பாவும் மகனும். இதே போல அபூ சாலபத்துல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக், நபியுடைய ஹாதிப் அனஸ் பின் மாலிக் கலந்து கொண்டார். அஸ்மா பின்த் முர்ஷிதா ஒரு பெண் உண்டு, உம்மு சலமாவோட வந்திருந்தாங்க. ஜுபைர் பின் அவ்வாம், அபூபக்கர் ரலியல்லாஹு மருமான். புரைதா பின் ஹுசைப், சக்காஃப் பின் அம்ர், ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஹிராஷ் பின் உமையா, நபியுடைய முடிய வலிச்சவர் வருதார். அடுத்த 20வது ஸெய்த் பின் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு தம்பி. 21 ஸெய்த் பின் ஹாரிதா, நபியுடைய அடிமை ஸெய்த் பின் ஹாரிதா. 22 ஸெய்த் பின் ஹாலித் அல் ஜுஹனி. 23 சஅத் பின் அபி வக்காஸ். யாரு? சஅத் பின். இவங்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம். இவங்க கையை தூக்கினா கபூல் ஆகிடும். அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு இல்லையேன்றதான் பெரிய கவலை. இந்த சஅத் பின் அபி வக்காஸ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? கூஃபாவுக்கு அமீராக அனுப்பியிருந்தார். கூஃபாவுக்கு அமீராக போனா அங்க சஅத் பின் அபி வக்காஸை பத்தி தெரிய ஒருத்தருக்கு. இப்ப ஒரு செய்தி ஒன்று வருது, மதீனாவுக்கு சஅத் பின் அபி வக்காஸை பத்தி பிழையான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாக்கு போயிட்டாங்க. விசாரிப்போம், ஏனண்டா இவரெல்லாம் உடையல சமூகத்தில். அப்படிப்பட்டால் சஅத் பின் அபி வக்காஸ் அஷரத்துல் முபஷ்ஷரா. கூஃபால போய் ஒவ்வொரு பள்ளிக்கு ஆள் அனுப்புறாங்க. சஅத் பின் அபி வக்காஸுடைய குறை என்ன? எல்லாருமே சொன்னாங்க நல்லம், ஒரு தவறும் இல்லை. ஒரே ஒரு பள்ளிக்கு போனா ஒத்த எழும்புறான், இருப்பானே ஒருவன். அவனை தான் சொல்ல வாரண்ணா, ஒருவன் இருப்பான் எங்கை, இவன் எழும்புறான். அவனுடைய பேர் உசாமா பின் கதாதா, அவனுடைய பேர். இவன் எழும்பி சொன்னான், சஅத் பின் அபி வக்காஸ்ல 3 வகையான மிஸ்டேக் இருக்குதுன்ட்டான். என்ன? முதலாவது, சரியா தொழுவிக்கிறல்ல. எப்படி கதை? ரசூலுல்லாஹ்வோட இருந்து பட்ட கஷ்டம் இந்த மக்கள், சரியா தொழுவிக்கிறல்ல முதலாவது. 2வது, நீதமா பிரிக்கிறல்ல. 3வது, யுத்தத்தில் கலந்து கொள்றல்ல. சஅத் பின் அபி வக்காஸும் அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்க. ஆத்திரம் வருமா இல்லையா? ஆத்திரம் வருமா இல்லையா? சொன்னாங்க உசாமாவை பார்த்து, நீ பெருமைக்கு இதை சொல்றாயா இருந்தா அல்லாஹ் உன்னை 3 துவா செய்யற உனக்கு அவனத்தையே செஞ்சிட்ட. முதலாவது, அல்லாஹும்ம அதில் உம்ரா, யா அல்லாஹ் அவன் ஆயுள நீடிச்சிடுண்டாங்க. ஓ அதிம் ஃபக்ரா, 2வது, யா அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையை கொடுத்துடுண்டாங்க. 3வது,
இவனுக்கு ஃபித்னாவை கொடுத்துடியா அல்லாண்டா. உடனே துவா கபூல் ஆயிடுச்சு. நான் சொல்லவார் என்னண்டா, இது போன்ற ஆக்கள் தேவைன்றத சொல்லவாரு. அந்த உசாமா பின் கதாதா சொல்றான், பிற்காலத்தில் அவனுக்கு எவ்வளோ ஆயுள் கிடைச்சிச்செண்டா, அவன் அந்த கண் மயிர் இருக்குது, புருவம் அப்படியே கொட்டிட்டு இருந்து, அவ்வளோ நீண்ட ஆயுள் அவனுக்கு. இரண்டாவது ஏழ்மை, மூன்றாவது பாதையால பெண்கள் போனா ஓடிவே குத்திட்டு வருவானா. சொல்லுவானாம் சாது பின் அபி வக்காஸுடைய துவா, ஃபித்னால மாட்டிக்கிட்டான். இந்த மூணு சோதனைகளை மாட்டினான் உசாமா. ஆகவே அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சாது நபி வக்காஸ். துவா கையை தூக்கினா போதும். அடுத்தது 24வது சயீத் பின் ஸைத், உமர் ரலியல்லாஹு மச்சான். சயீத் பின் ஸைத் யார்? உமர் ரலியல்லாஹு மச்சான். 25 சினான் பின் அபி சினான். 26 சஹல் பின் ஹந்தலா. 27 தல்ஹா பின் உபைதில்லா. 28 அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். 29 அப்துல்லா பின் அபி அவுஃபா. 30 அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. 31 அப்துல்லா பின் சுஹைல். 32 கஅப் பின் உஜ்ரா. 33 மஅகல் பின் யசார். 34 யஅல பின் முர்ரா. 35 வஹப் பின் ஸஅத். இவ்வளோ பேர் தான் தேட கிடைத்தது. 1400 பேரில் அல்லாஹ் அவ்வளோ பேருக்கும் இந்த பொருத்தத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். இப்ப ஆயத்துகளை ஓத ஓத இப்ப விலம் இந்த சம்பவத்தை, இந்த ஹுதைபியாவுடைய சம்பவத்தை வச்சுதான் இந்த சூரா ஃபத்ஹ் அப்படியே இறங்கியது. இப்ப சம்பவத்தை படிக்காம இந்த ஆயத்துகளை படிச்சுட்டு போயிருந்தா அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கி இருக்காது. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்பது வெளிரங்கமாக தோல்வி. வெளிரங்கமாக யாருக்கு தோல்வி? முஸ்லீம்களுக்கு தோல்வி. உள்ரங்கமாக முஸ்லீம்களுக்கு வெற்றி. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை மாத்திரம் ஓதுவோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அவன்தான் மூமீன்களுடைய உள்ளங்களில் சக்கீனத்தை இறக்கினான். சக்கீனத் என்றா என்ன? பயாம் பண்ணக்குள்ள தூங்குறதா சக்கீனத்? கொஞ்சம் பேர் நினைச்சிருக்காங்க அப்படித்தான், ஜும்மா ஓதக்குள்ள சக்கீனத் இறங்கிச்சு நல்லா தூங்கினேன். அதல்ல சக்கீனத். சக்கீனத் என்றா ஒரு முஃமின் எல்லா விடயத்தையும் அல்லாஹ் இடத்துல பரம் சாட்டுவானே, அதுதான் சக்கீனத். சக்கீனத் என்ன? எது நடந்தானே அல்லாஹ் இருக்கா சொல்லுவானே, அதுதான் சக்கீனத். ஏன் அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான்? فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. நபியே எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட போட்டுரு. பாருங்க, உயர்ந்த பூமியுடைய பழக்கம் தான் இது. என்ன நடக்கட்டும், அவனுக்கு என்ன நோய் வரட்டும், என்ன நடக்கட்டும், அவன் சொல்லிடுவான் அல்லாஹ் இருக்கானே. இதை விட சக்கீனத் ஒன்றும் இல்லையா? சக்கீனத் என்பது தூக்கத்துக்கு பேர் அல்ல. சக்கீனத், சக்கீனத் என்று அல்லாஹ் இந்த சூரா 3 தடவை பேசி இருக்கிறான். சக்கீனத்துடைய ஆயத்துகள் குர்ஆன்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர்ல பார்ப்போம். நாங்கள் சக்கீனத்தை நாங்கள் அடையணும். கல்புல எந்த அளவு நிம்மதி இருக்கணும் என்றா முழு பாரத்தை யார கையில கொடுத்துறோம்? அல்லாஹ் செஞ்சு. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத. அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்றால் சக்கீனாவை இறக்கினான். அவ சக்கீனா எங்க இருக்கும்? ஃபீ குலூபில் முஃமினீன். மூமின்களுடைய கல்புல சக்கீனா, கண்ணில் இல்ல. கண்ணில் இல்ல சக்கீனா. நல்ல விளங்கும். தூக்கம் வாரது பேர சக்கீனா. அப்ப தூக்கம் வாரதுதான் சக்கீனான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். என்று மூமின்களுடைய கண்ணில் சக்கீனத் இருக்கிறது. குர்ஆன் எல்லா இடத்தையும் சக்கீனாவை பத்தி பேசியிருக்கான் அல்லாஹ். ஆனால் அந்த சக்கீனா எங்க இருக்கிறது என்று பேசினெஞ்ச மட்டும்தான். சக்கீனா எங்க இருக்கிறது? ஃபீ குலூபில் முஃமினீன். மூமின்களுடைய கல்புல தான் சக்கீனா தெரியும். அப்ப கல்புல உள்ள அமைதியார், எதுக்கு அவன் தடமாற மாட்டான். என்ன பிரச்சனை? உலகம் ரெண்டா வெடிச்சு உளுந்துட்டு அவன் ஒரு உறுதியா இருப்பான், அல்லாஹ். அவனுக்கு தான் சோதனை வந்துட்டு அவன் சொல்லுவான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு வந்தாங்கல்ல இல்லையா? முன்னுக்கு வாள் எடுத்துட்டான், கையில ஒன்றும் இல்லை. அவன் என்ன கேட்டான்? மையம் நவுக மின்னி,
என்னிடமிருந்து உங்களை பாதுகாக்கிற யாரு? சக்கீனத்துடைய வார்த்தை வந்துச்சு, அல்லாஹ்ன்றாங்க. அவ்வளவுதான். அப்படியே நடுங்கி கீழே விழுந்துட்டு வா. அப்ப எந்த இடத்திலையும் எவன் அல்லாஹ்வை பத்தி பேசுறானோ அவனோட கல்புல சக்கீனத் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம். இருக்கிற ஈமானை விட ஈமானை கூட்டுவதை. அப்ப சக்கீனத் இறங்கினா என்ன நடக்கும்? அடுத்தது ஈமான் கூடிடும். சக்கீனத் இறங்கினா என்ன நடக்கும்? ஈமான் கூடிடும். ஈமான் கூடும். அப்ப எப்போ உங்களுக்கு ஈமான் கூடுதோ அப்ப விளங்கி கொள்ளுங்க சக்கீனத் இறங்கிட்டு. எந்த பேச்சால ஈமான் கூடுதோ அந்த பேச்சால சக்கீனத் உண்டாயிற்று. எந்த செயலால ஈமான் கூடுதோ அந்த செயலால சக்கீனத் இறங்கிட்டு. எங்களுக்கு சக்கீனத் லியஸ்தாது ஈமானம் மஅ ஈமானிஹிம் வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமியில் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு படைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய படைகள் இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலிருந்து நபியுடைய இந்த வாழ்வு சீராவுடைய பாடத்திலிருந்து பெரும் பாடம் படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த 2 மாதங்கள் துல் காதா மாதம் போய் துல் ஹிஜ்ஜா மாதம் சொல்லுவாங்க 20 நாள் தான் தங்கி இருந்ததாகவும் மதீனாவில், அது பிறகு ஹைபருக்கு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். வாழ்க்கையிலே ரெஸ்ட் எடுக்கல நபி அவங்க, வாழ்வே நபியுடைய ஒரு வரலாறாக மாறியது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை படித்து அமல் செய்து இது போன்ற நல்ல வாழ்க்கை முஸ்லிம் சமூகத்துக்கும் உருவாக தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.